மாதம் முழுவதும் சிறப்பா இருக்கிறதுனால, அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு காலமா இருக்கும். புத்தாண்டு மட்டும் இல்ல, அந்த ஆண்டு முழுதும் அடுத்து வரக்கூடிய ப வ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோக காலங்களா இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. உண்மையிலேயே சொல்லப்போனா, டிசம்பர் மாதம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கு, கிரக நிலைகள்லாம். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் பாக்கியஸ்தானம்னு 9ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 9ஆம் இடத்துல அந்த 9ஆம் இடத்து அதிபதி உங்க ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கியகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அங்க தான் இருந்துட்டு இருக்காரு. சுக்கிரனும் அங்க தான் இருக்காரு. இன்னொரு சுபகிரகமான உங்க ராசிநாதன போல இன்னொரு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்க ராசிக்கு 3, 11, 3, 8க்குரிய அதிபதியான சுக்கிரனும் அங்க தான் இருக்காரு. ஸோ இந்த மாரி ஒரு ஆரம்ப மாதத்தோட முதல் நாளு சிறப்பான ஒரு நிலையில தான் துவங்குது. மாதம் துவங்கி ஒரு 5, 6 நாள் 6வது நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு பாக்கியாதிபதி அவர் தான். அவர் வந்து ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 10ஆம் இடத்துக்கு வந்த பின்னாடி இன்னும் சிறப்பாவே இருக்கும். செவ்வாயோட நிலை, அதாவது உங்க ராசிக்கு தன மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றது முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுறதுனால, வேலையில இருக்கவங்களுக்கு வேலையில நற்பெயரும், முன்னேற்றமும் நல்ல ஒரு நீங்க புரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம இவ்வளோ நாள் உழைக்கிறோம். நமக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல, நல்ல பேர் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் வந்து நல்லபடியா கிடைக்கிறதுக்கான ஒரு சாதகமான சூழல வந்து டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மேல செவ்வாயுடைய மாற்றத்தின் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போகுது.